நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து கோயிலுக்கு போயிட்டே இருக்கோம். பாருங்கள், முன்னாடி தான் கோயில் இருக்குது. போகிற வழியில் பாருங்கள் நிறைய வந்து பழங்கள், நமக்கு தேவையான திங்ஸ்லாம் பூஜை செலவு எல்லாமே இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் பசங்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. திரிசூலமெல்லாம் பார்க்கவே பயங்கரமாக சூப்பராக இருக்குது. இந்த வழியில் தான் போனோம். நம்ம குடிக்க தண்ணி ஸ்பெஷல் தரிசனம் போகிறீங்களான்னு கேட்டாங்க. இல்லை, பரவாயில்ல. இந்த வழியில் பாருங்க நிறைய அம்மா காசு இல்லாதவங்க ஏழைங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. பாருங்கள், இந்த குட்டி பொண்ணு தான் எனக்கு வந்து லிங்கம் மாதிரி வச்சு விட்டாங்க. க்ரௌடாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நான் ஷார்ட்டாக உங்களுக்கு வீடியோ அப்பா வந்து காட்டுறேன், ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கோயில். இந்த பாருங்க, சொல்ல வந்து விநாயகர் இருக்காரு. சிற்பங்கள்லாம் பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. அப்பாவை தரிசனம் போகும்போது வந்து ஜென்ஸ் வந்து ஷர்ட்லாம் போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லாருமே ஷர்ட் வந்து கழட்டிட்டாங்க. நான் போனாலும் அங்கே போன உடனே ஷர்ட்டு கழட்டிடணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் உள்ளே போகும்போது வந்து ஜென்ஸ் வந்து ஷர்ட்டை கழட்டிடுவாங்க. பார்த்தீங்களா? உங்கள் கிரினேஸ்வர் டெம்பிள் வந்து அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்பாவை பார்க்கும்போது ஜென்ஸ் வந்து ஷர்ட்டை கழட்டிட்டு இருக்கணும். வேஷ்டி, பேண்ட்டு இது மட்டும் தான் போட்டிருக்கணும். பாருங்கள், சொல்லுவது நுழைஞ்சாச்சு. கிரினேஸ்வர் டெம்பிள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்த்தீங்களா? ஷர்ட்லாம் இல்லாமல் தான் வந்து உள்ளே போனோம். பார்த்தீங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களே வந்து அபிஷேகம் பண்ணுறாங்கள. பாருங்கள், வீடியோ வந்து லைவாக டெலிகேஸ் ஆட்டிகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வந்து நாமளே அபிஷேகம் பண்ணிக்கலாம். அலோடு இருக்குது.
பாருங்கள், முன்னாடி ஒரு பெரிய நந்தி இருக்குது. தேங்காய், பழம், பூ, ஹேண்ட்பேகு எதுவுமே அலோடு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்பாவுக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி பெரிய நந்தி அப்பா இருக்கார். பாருங்கள், டிவியில் வந்து லைவாக போயிட்டுருக்கு. பார்த்தீங்களா? உள்ளே முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ வந்து யூடியூப்பில் போடுறேன். ஃபுல் வீடியோ லிங்க் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போட வரல வந்து உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும். ஓம் நமச்சிவாய. பாருங்கள், அப்பாவுக்கு முன்னாடி வந்து பெரிய நந்தி அப்பா இருக்கார். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆமை அப்பா இருக்கார். ஆமாம் மாதிரி இங்கே பாருங்கள், எல்லோரும் வந்து அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்குது. மக்கள் வந்து அவங்களே டச் பண்ணி அபிஷேகம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? माता के पल्लू में दे या हाथ में दे आप इधर आ சிவாயின மனசு எல்லாம் அப்போ வந்து விசிட் பண்ணி அபிஷேகமும் பண்ணியாச்சு. இப்போ வந்து எல்லோரும் வெளியே போக போகிறோம். வாங்க அப்படியே நம்ம வெளியே போகலாம். இதுதான் வெளியே போகிற வழி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து விநாயகர் அப்பா இருக்கார். வெளியே போகிறதுக்கு வழியில் பாருங்கள். வெளியே வந்து நேராக பார்த்தீங்கன்னா என்ன சமையல்னு தெரியல. வாங்க போய் பார்க்கலாம். பாருங்க, அபிஷேகம் பண்ணிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே நந்தியப்பா வந்து இங்கே பார்க்கவே அழகாக இருக்குது. நந்தியப்பாவும் சிவப்பா இருக்கார். ஃபோட்டோ மேடம் பார்த்தீங்களா? இது வந்து கோயிலுக்கு வெளியே வந்து உடனே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வழியாக தான் நம்ம வெளியே வரணும். அப்பாவை தரிசனம் பண்ணிட்டு நேராக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்பா இருக்கார். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலோட கட்டமைப்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அப்பாவை விசிட் பண்ணிவிட்டு வெளியே வர்ற இடம். பார்த்தீங்கன்னா கோயிலோட கட்டமைப்புலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிற்பங்கள்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? கிரிசேஸ்வர் ஜோதிர்லிங்கம் ஃப்ரெண்ட்ஸ். கிரிசேஸ்வர் கரெக்டாக பேர் தெரியல ஃப்ரெண்ட்ஸ், தப்பாக நினச்சிக்காதீங்க. வெளியே வந்து அப்பாவை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு உக்காந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இருக்காங்க அவங்கள வந்து டைரெக்டாக அமௌண்ட்டுக்கு இது பே பண்ணாங்கன்னு தெரியல. அப்படியே உள்ளே போய்ட்டுறாங்க பாருங்கள். நேஹா திஸ் சைடு கம். பாருங்கள் கோயிலோட சிற்பங்கள்லாம் எந்த அளவுக்கு சூப்பராக வடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா?
அது மட்டும் இல்லாமல் இங்கே இருங்க உங்களுக்கு நந்தி காட்டுறோம் பாருங்கள். நந்தி வாயிலேருந்து தீர்த்தம் வருது இல்லைங்களா, இதுதான் உள்ள அப்பாவுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு வர்றதுக்கூடிய தீர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் தான் அப்பாவை தீர்த்தம் பண்ணிவிட்டு உள்ள அபிஷேகம் பண்ணிட்டு வர தீர்த்தத்தை இங்கே வந்து மக்கள்லாம் எடுத்து அபிஷேகம் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கோயிலோட சிற்பங்கள்லாம் எந்த அளவுக்கு வடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா? ஓகேக்கா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்து சாமி பக்கத்துக்கு லைனில் நின்றுட்டு இருக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் பாய்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இங்கே ஒரு சிவப்பா இருக்கார், அவரே மறக்காமல் விசிட் பண்ணிடுவோம். அங்கே ஒரு அப்பா இருந்தார், என்கிட்ட வெளியே வர்றதுக்கு நேராகவே அங்கே ஒரு அப்பா இருந்தார், இங்கே ஒரு அப்பா இருக்கார். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கெல்லாம் வந்து அப்பா வந்து விசிட் பண்ணி முடிஞ்சாச்சு. விசிட் பண்ணி முடிச்சு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டேன். இப்போ இப்படி வெளியே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வெளியே போகிற வழி. அந்த வழியிலேயே தான் நம்ம ரிட்டர்ன் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சாமியை பார்க்க போகிறவங்க வந்து இந்த வழியை தான் போவோம். நம்ம ஆப்போசிட்டில் வரோம், அது எப்படி வரோம். பாருங்க, ஸ்வீட்ஸ்லாம் வேணா வாங்கிட்டு இப்படியே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பாவை பார்த்து முடிஞ்சாச்சு. உடனே வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா வர போகிற வழியெல்லாம் வந்து ஸ்நாக்ஸு, ஸ்வீட்ஸு எல்லாமே இருக்குது. யூ வாண்ட்னா வேணுன்ற கடையெல்லாம் இருக்குது, வேணுன்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜூஸ் ட்ரிங்கிங். வாட் ஜூஸ்? பாருங்க